அவர்களிடம் எப்பொழுதும் நாம் தஞ்சம் அடைவோம்? யாராவது தாக்குனா தானே தஞ்சம் அடைவோம். ஆனால் யாருமே தாக்குனது இல்லையே, யாரிடமே எந்த ஒரு பிரிவினையுமே இல்லையே. ஆனால் உருவாக்கினால் மட்டும்தான் அடி வாங்குவார்கள். அடி வாங்கினால் மட்டும்தான் பகை உணர்வுகளும் அதை தீர்ப்பதற்கு தப்பியோடி தன்னிடம் தஞ்சம் புகுவார்கள். இதற்காகவே அடிப்பதற்கும் ஆளை உருவாக்கினார்கள், அடி வாங்குவதற்கும் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அடி வாங்குகிற சமூகம் இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று நம்பியது. அடி வாங்குபவர்களுக்கும் அடிப்பவர்களுக்குமான வெறுப்பின் வீரியம் அதிகமாக தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தஞ்சமடையக்கூடிய இடமாக இவர்கள் தன்னிடத்தை அறிவாலயமாக மாற்றிக்கொண்டார்கள். இது அறிவாலயம் அல்ல, அழிவாலயம். எல்லா இனத்துக்குள்ளேயுமே புகுந்து தமிழ் சமூகத்தை அழிக்க வந்த அழிவு ஆலயம். இன்று வரைக்கும் இப்பொழுதிலிருந்து நீங்கள் தமிழ் நேசம், தமிழ் தேசம், தமிழ் பற்று உள்ளவர்கள் அறிவாலயம் என்று சொல்லாதீர்கள், அழிவு ஆலயம் என்று அதை பிரகடனப்படுத்துங்கள்.